உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஜீசஸ் பிறந்த இடமான பெத்லஹேம், ஜெருசலேமுக்கெல்லாம் நான் ஏற்கனவே போயிருக்கிறேன். ஹோலிலேண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வில் ஈஜிப்ட், இஸ்ரேல், நோவா மலை, சீனாய் மலை போன்ற கிறிஸ்தவ புனித ஸ்தலங்களுக்கு நான் ஏற்கனவே சென்று வந்திருக்கிறேன். அதனுடைய அடிப்படையிலும் இன்றைக்கு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற அவங்க பிடிச்சிட்டீங்களா? நிச்சயமா இன்னும் தை பிறக்கல. தை பிறந்த உடனே நிச்சயமா அதுக்குடைய பதில் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச பிறகு சில இடஒதுக்கீடுகள்லாம் முடிவு செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி என்டிஏவுடன் அந்த தொகுதி பங்கீடுகள் அட்டவணைகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வருது. அதுல சில கட்சிகளுக்கு இந்த தொகுதிகள் சொல்லி வருகிறது. அது உண்மையா? அதாவது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வந்தது உண்மை. அவரோட நாங்கள் போய் மதிப்புக்குரிய அந்த இபிஎஸ் அவர்களை பார்த்தது உண்மை. அதுக்கப்புறம் உள்ள செய்தியெல்லாம் உண்மை அல்ல. எல்லாமே பத்திரிகையில் தவறாக அவங்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில் அதை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணலை. எப்படி பண்ணலாம்னா, தேர்தல் எப்படி சந்திக்கிறது, இப்பொழுது கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் முந்தைய கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு மட்டும் இவர் விவாதம் மட்டும்தான் பண்ணமே தவிர வேற இடஒதுக்கீடு பற்றி பேசவோ, இந்தந்த தொகுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவோ, அந்த மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அதில் இடம்பெறவில்லை. குறிப்பா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இருவரையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள அழைப்பதற்கான முயற்சிகள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் தரப்புல நேற்று முன்தினம் நடந்த ஒரு கூட்டத்தில் திட்டவட்டமா அவன் கூட்டணி தாவேக்கா அல்ல திமுக கூட்டணிக்கு செல்லலாமா என்ற ஒரு கருத்துக்களோட பேசப்பட்டிருக்கிறாங்க. இந்த முயற்சி எப்படி போச்சு? அதாவது இருவருமே கூட்டணியிலிருந்து வெளியில தான் இருக்கிறாங்க. அதனால இது பற்றி நான் எந்த விதமான கருத்தும் அதை பற்றி நான் சொல்ல முடியாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அவருடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொது அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் 3 மாதம் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், முழுசாக 3 மாதம் இருக்குது. 24 மணி நேரத்துக்கு முன்னால் கூட பல மாறுதல்கள் வருவதற்கு அரசியலில் வாய்ப்புகள் இருக்குது. 96 தேர்தலில் அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி காங்கிரஸும் அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் காங்கிரஸும் அதிமுக கூட்டணி வந்துச்சு. பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உதயமாச்சு. பிறகு சைக்கிள் சின்னம் வந்துச்சு. ஆக இப்படி அரசியல் மாற்றங்கள் எந்த நேரத்தில் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்சி. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அவர்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதையும் தாண்டின விஷயம் இருக்குது. ஒரு 1000 ரூபாய்க்காக அவங்களுக்கு மாதம் அவங்களுடைய சுமை கூடிக்கிட்டே போகுது. பெட்ரோல் விலை குறைப்போன்னு சொன்னாங்க, டீசல் விலை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசு 2 முறை பெட்ரோல் டீசல் விலை குறைத்த பிறகு கூட அவங்க எந்த டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைக்கல. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், மானியம் தருவோம்னு சொன்னாங்க மாநில அரசு, அதான் தரல. இப்படி எல்லாமே பொய் வாக்குறுதிகள், போலி வாக்குறுதிகள், போலி மத சார்பின்மை, மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவும் போய் சேர்வதற்கு தடையாக இருப்பது, பொய் சொல்லுவது, 100 நாள் வேலை திட்டம் புதுதாக வடிவமைக்கப்பட்டு 124 உயர்த்தப்பட்டு அது அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆனால் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை முடித்து விட்டார்கள் அப்படின்னு. அப்ப மத்திய அரசு தான் அது கொடுக்கு, அதையாவது மூலம் ஒத்துக்கொள்ள வேணும் தான் என்னுடைய. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போய் வாழ்த்து சொல்றீங்க, நான் வரவேற்கிறேன். ஆனா அதே மாதிரி தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொன்ன ஹோலி புனித பயணத்துக்கு நானே போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறீங்க, வரவேற்கிறேன். ஏன்
ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க? தைரியமா சொல்ல வேண்டியதுதானே. அப்ப போலி மத சார்பின்மை தானே. இதெல்லாம் மக்களுடைய புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான ஆட்சி இல்லை, தன்னுடைய மக்களுக்கான ஆட்சியாக மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி வெகு விரைவில் மக்கள் விரோதத்தை சம்பாத்தியம் பண்ணி நிச்சயமாக ஆட்சி அகற்றப்படும் என்பது. தமிழகத்துல டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, வேற கட்சிகளே இல்லைன்ற கருத்து தொடர்ந்து விஜய் வலியுறுத்திட்டே இருக்காரு. அதாவது சொல்லணும்னா எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இந்தியாவே நான் நாளைக்கு ஆண்டு பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். திமுக சொல்ற மாதிரி தான், 100 நாள் வேலை திட்டத்தை சொல்ற மாதிரி தான். இது மாதிரி சொல்லிவிட்டு அது பாட்டு கிடக்கு. தம்பி விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது சினிமா இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கணும், வேட்பாளர்களை போடணும், போடக்கூடிய வேட்பாளர் விலை போகாமல் இருக்கணும், அவங்களுடைய பூத் பொறுப்பாளர் விலை போகாமல் இருக்கணும். பூத் பொறுப்பாளர்களே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. யார் வேட்பாளர் இப்ப அவங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 234 தொகுதி இருக்கு. வரிசையா ஒரு 10-15 பேரை வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது அதுக்கு பிறகு பேசிக்கலாம். நான் குறை சொல்லல, அவரவர்களுக்குள்ள மக்கள் செல்வாக்கு இருக்கும், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி. 1657 எம்எல்ஏக்கள் இருக்கும், 272 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3வது முறை பாரத பிரதமராக இருந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய புகழும் அவருடைய பெருமையும் திறமையும் எங்கே இருக்கிறது? நம்முடைய தம்பி தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகராக இருக்கக்கூடிய தம்பியினுடைய இது எங்கே இருக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க. தொடர்ந்து இபிஎஸ் விஜய் வரணும், கூட்டணிக்கு வரணும்னு ஒரு அழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம், அவருடைய விருப்பம். அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல. சொந்த கருத்து உள்ள கட்சிகள் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்து திமுக எதிரான ஒரு நிலைப்பாட்டில் ஒத்த கருத்துக்கூடிய கட்சிகள்னா ஒன்றாக இணைகின்ற ஒரு கருத்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. நல்ல விஷயம்தான். ஒத்த கருத்துன்னா என்ன ஒத்த கருத்துன்னு பார்க்கணும். கொள்கை அளவில் இல்லை, ஒரே முடிவு. 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அரசாங்கம், தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும். அந்த கருத்துள்ள எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் 125 நாளா நிதியை 40% பங்களிப்பு மாநில அரசு கொடுக்கணும்னு சொல்லி மாநில அரசு ஒரு நிதி எல்லா திட்டத்துக்குமே ஒவ்வொரு திட்டங்களுக்கும் திட்டங்களின் அடிப்படையில் மாநில அரசு மத்திய அரசு பங்கு இருக்கும். பிரதமருடைய வீடு கொடுக்கக்கூடிய திட்டத்திலையும் 60%, 40%. அது மாதிரி எல்லா திட்டங்களையும் 60%, 40%. நீங்க சொன்ன 100 நாள் வேலை திட்டத்திலும் அதைத்தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதே போய், திட்டத்தையே நிறுத்திட்டாங்கன்னு சொல்றது போய். இப்போ நவோதயா பள்ளிக்கு உச்சநீதிமன்றத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் நவோதயா பள்ளிக்கு இடம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு செய்யணுமா வேண்டாமா? இது மாணவர்களுக்கான பிரச்சனை. ஏழை எளிய மாணவர்களுக்காக மத்திய அரசுடைய நிதி அதிகமாக வரும். ஸ்கூல்ல பஸ் விட்டு எல்லா கிராமத்துக்கும் கூட்டிட்டு போய் படிக்க வைப்பாங்க, தரமான கல்வி கொடுப்பாங்க. இன்னைக்கு கூட பருகூர் தொகுதியில் வரட்டன்னப்பள்ளி கிராமம் பாசறையில் மகேஸ்வரி ஒரு அம்மா, ரத்தன்ராஜின்னு ஒரு பெரியவர், அவர் கேட்கிறாரு எங்க கிராமத்துக்கு நவோதயா பள்ளி வேணும்னு கேட்கிறாரு. இதை திமுக அரசு கொடுக்க மறுக்கிறது. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணத்துக்காக திமுக அரசு மறுக்கிறது? கேந்திர வித்யாலயா பள்ளி இன்னைக்கு எல்லாம் எங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் கேந்திர வித்யாலயா பள்ளி இருக்கு. 50 கிலோமீட்டர் தாண்டி போய் பஸ் விட்டு எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அது மாணவர்களுக்கான, ஏழை எளிய மாணவர்களுக்கான ஒரு கல்வி. அதையும் இந்த அரசு கொடுக்க மறுக்கிறேன்னு சொன்னா சொல்லிட்டு எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. மத்திய அரசு அப்படின்னு. திமுக அரசு மாநிலம் முழுவதும் அவங்க கூட்டணி கட்சி சார்பாகவே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த திட்டத்துல எவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்ற விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. ஒரு பக்கம் நிதி சுமை சொல்றாங்க, இன்னொரு புறம் மத்திய அரசு நிதியை ஒதுக்காத பட்சத்துல இந்த திட்டமே முடங்குன்ற நிலையை சொல்றாங்க. அடுத்ததாக மகாத்மா காந்தி பேரை ஏன் எடுக்கணுன்ற கேள்வி வைக்கிறாங்க. இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனா இதற்கான சரியான பதில், இதற்கான விளக்கம் அடுத்த கட்டமா நீங்க இதை மக்கள்கிட்ட நான் சொல்றேன். 125 நாட்கள் வேலை உண்டு, மத்திய அரசு அறிவித்திருக்கிறது.
நீங்கள் திமுகவினர் இது கையாடல் பண்ண முடியாது, அவ்வளவுதான். பயோமெட்ரிக் சிஸ்டம். முன்னாடி ஒரு பஞ்சாயத்து தலைவர், இந்த பஞ்சாயத்தில் இருக்கிற கிளர்க் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பேர், உங்கள் வீட்டம்மா பேர், இவங்க பேர், இவங்க அக்கா பேர், தம்பி பேரெல்லாம் சேர்த்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை எடுக்க வழி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஃபீல்டுக்கு போகணும், பயோமெட்ரிக் ஃபிங்கர் பயோமெட்ரிக் உள்ள போகணும், வெளியே வரும்போது. அப்போ இதில் யாருக்கும் திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதில் ஊழல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். எல்லாம் திமுகவினரே செஞ்சுட்டு இருந்தாங்க. கூட்டுறவு பேங்கில் போயாச்சுன்னாக்கி லோன் யார் கொடுக்குறாங்கன்னா திமுகவை சேர்ந்து மட்டும்தான் லோன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கிராம சபை கூட்டத்தில் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆக இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கம் நடக்கிறதா என்கின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இப்படி அரசாங்கம் நடக்குமா? மாணவர்களுக்கு மத்திய அரசு பள்ளி கொடுக்குறது, அது வேண்டாங்க. நிதி கொடுத்தா தரலை அப்படிங்கிறது. 14,85,000 கோடி ரூபாய் இந்த 11 ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டத்தில் மட்டும் 2000 பேருக்கு 6,000 ரூபாய் வச்சு கொடுக்குறாங்க. 435 கோடி ரூபாய் நினைக்கிறேன். இப்போ இந்த மாவட்டத்தில் மட்டும் யார் கொடுக்கா? மத்திய அரசு கொடுக்க. இன்னைக்கு இந்த இவ்வளவு 4 வழிச்சாலை இன்னைக்கு ரோடு போட்டு முத தம்பிதுரை மத்திய அமைச்சராக இருக்கும்போது கிருஷ்ணகிரி டு ஓசூர் போட்டார் 4 வழிச்சாலை. இன்னைக்கு நாடு முழுக்க 4 வழிச்சாலை. எங்க பாலம், எங்க ரோடு, இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், கட்டமைப்பு வசதி வேணும். கட்டமைப்பு வசதி இருந்தால் நாடு முன்னேற முடியும். எவ்வளவு தொழிற்சாலைகள், எவ்வளவு கடைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க ஊர் திருநெல்வேலி அல்வா கடைங்கிறான், ஆலம்பட்டி கருப்பட்டி கடைங்க வரிசையா இருக்கு. உடையார் ஆனந்த் போடுங்க, குருபரப்பள்ளி விஜய் தாபா இருக்குங்க, வரிசை கடைகள் எல்லாம் வியாபாரம் நடக்குது. எல்லாம் ரோடு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகிறவங்க இன்னைக்கு காரில் போகிறாங்க. நாங்கள் கூட நாளைக்கு பெங்களூர் போய் ஃப்ளைட்டில் போகலாம், கோயம்புத்தூர் இறங்கலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே அது போயிருந்த விட இங்கே 5 மணி நேரத்தில் கார்லேயே போயிடலாம். இந்த சாலைகள் எல்லாம் போட்டது யார்? வாஜ்பாய், மதிப்புக்குரிய வாஜ்பாய். அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு. இதையெல்லாம் கொடுத்தது யார்? மத்திய அரசு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்குது. ஒரு முதலமைச்சர் நேரடியாக போய் கஞ்சா விற்கிறவனை பிடிக்க முடியாது, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன செய்யலாம்? ஒரு நல்ல டிஜிபி போட முடிஞ்சிருக்கா? அவங்களுக்கு இல்லையே. காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லையே. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் செத்து போனாங்களே கள்ள சாராயம் குடிச்சு. காவல்துறையை நான் பார்க்கணும். அந்த காவல்துறையை வேலை வாங்கணும், அவ்வளோதான். அதை பண்ண தவறிட்டார். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் லாக்அப் டெத், சாத்தாங்குளத்தில் 2 பேர் போராடினாங்க. இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டம் பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் கோயபல்ஸ் தத்துவம்னு பேர். அது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மைன்னு அர்த்தம். நீங்களே பார்ப்போம், இத்தனை தடவை இத்தனை பேர் சொல்கிறாங்களே, ஒருவேளை உண்மையாக இருக்கும்னு எண்ணம் வந்துடும். திரும்ப திரும்ப சொல்கிறது. ஆனால் இறைவன் ஒருத்தன் இருக்கான். ஏன்னா நான் முதலமைச்சரை யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, அவ்வளவுதான். கடுமையான எதிர்ப்பு கிளம்புனது. 97 லட்சம் கிட்டத்தட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனா மீண்டும் வாக்கு வேணும்னு கேட்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்ப அளவுல தான் இருக்கிறோம். இல்லை, அதாவது இருக்கிறவங்க தானே கேட்பாங்க. இப்போ உங்க ஓட்டு, இப்போ என் தொகுதியில் 40,000 ஓட்டு குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க 97 லட்சம் குறைஞ்சிருக்கு. முதலமைச்சர் தொகுதியில் 1 லட்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த 1 லட்சம் ஓட்டு என்ன ஆச்சு? அப்போ 2002 இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடியவங்க இதுவரைக்கும் உயிரோடு இருக்காங்க. 2002 இருந்து செத்தவங்க பூரா இன்னும் உயிரோடு இருக்காங்க. ஆமா, கவிஞர் புலமைப்பித்தனுடைய ஓட்டு இருக்கு, இறந்து போயிடுச்சு. இது திமுகவுக்கு வருத்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பாத்தீங்கன்னா இப்போ 10 லட்சம் வாக்காளர்கள் முறையான ஆவணங்கள் இல்லாம பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இவங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டீஸ் விநியோகம் பண்ணி நேரில் தகுந்த ஆதார் கூட ஆஜராகணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லி. இல்ல, அதாவது அதுலயும் தேர்தல் ஆணையம் அவரு முதலமைச்சர் சொல்றாரு, இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்கறாங்க. முதலமைச்சர் கேட்கறாங்க, இது கூட தெரியலையா, எல்லாம் மத்திய அரசு ஆட்கள் தானே அப்படின்னு.